SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. இரட்டை இலை விவகாரத்தில் EPS தரப்பிற்காக விளக்கமளிக்க தலைமை தேர்தல் ஆணையத்தில் ஆஜராகி இருக்கிறார் CV சண்முகம். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இரட்டை இலை விவகாரத்தில் EPS தரப்பிற்காக விளக்கமளிக்க தலைமை தேர்தல் ஆணையத்தில் ஆஜராகி இருக்கிறார் CV சண்முகம். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின். டார்வின், சொல்லுங்கள், தலைமை தேர்தல் ஆணையத்தில் விளக்கமளிக்க முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் நேரில் ஆஜராகி இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்பாக அதிமுக என்பது முதலில் 2 அணியாக உழைத்திருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் OPS அணி மற்றும் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா ஆகியோருடைய அணியாக 2 அணிகளாக பிரிந்திருந்தது. இதனை அடுத்து அதிலும் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் தான் தற்போது 3 அணியாக அதிமுக என்பது உடைந்திருந்தது. அதிலும் குறிப்பாக டிடிவி தினகரன் அமமுகவும், அதே போன்று சசிகலா தாங்கள் தான் அதிமுக என்றும், அதே போன்று OPS தரப்பிலும் தாங்கள் தான் அதிமுக என்றும் அவர்கள் கூறியிருந்தனர். இந்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தான் தற்போது அதிமுக என்பது செயல்பட்டு வருகிறது. அது ஏற்கனவே பொதுக்குழு அந்த தீர்மானங்கள் மூலமாக அவர்கள் நிரூபித்திருந்தார்கள். அதே வேளையில் உச்சநீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் அவர்களை இறுதி தரப்பை அங்கீகரித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதே வேளையில் இந்த விவகாரம் தொடர்பாக இரட்டை இலை சின்னத்தை நிறுவுவதற்காக சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் பல்வேறு விஷயங்கள் கூறப்பட்டிருந்தன. குறிப்பாக அந்த பொதுக்குழுவை சேலஞ்ச் செய்தது, அதே போன்று எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை அவர் இந்த விவகாரத்தில் முதலில் ஒரு முடிவு தெரியும் வரை இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றமானது இது தொடர்பாக விசாரித்து தேர்தல் ஆணையம் விரைந்து முடிவெடுக்க வேண்டும், இந்த விவகாரத்தை முடித்து வைக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்தது. குறிப்பாக ஒரு 8 வாரத்திற்குள்ளாக இந்த முடிவு எட்டப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் தற்போது EPS தரப்பு, அதே போன்று OPS தரப்பு, மேலும் புகழேந்தி, அதே போன்று KC பழனிசாமி உள்ளிட்ட ஒரு தரப்பிற்காக ஒரு நோட்டீஸை பிறப்பித்திருந்தார்கள். அதாவது இந்த விவகாரம் தொடர்பாக நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் அது தொடர்பான அவர்களை விளக்கம் கேட்பதற்காக அந்த நோட்டீஸ் என்பது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் EPS தரப்பிற்காக முன்னாள் சட்டத்துறை அமைச்சரான CV சண்முகம் தற்போது தேர்தல் ஆணையத்தில் ஆஜராகி இருக்கிறார். ஏற்கனவே தேர்தல் ஆணையமானது EPS தரப்பில் தான் அதிமுக என்ற ஒரு அங்கீகரித்த நிலையில் அது தொடர்பாக அவர்கள் ஏற்கனவே தேர்தலையும் சந்தித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் தங்களிடையே இருக்கக்கூடிய அனைத்து ஆவணங்களையும் ஏற்கனவே நீதிமன்ற தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்த நிலையில் அது தொடர்பான விளக்கம் அளிப்பதற்காகத்தான் தற்போது சட்டத்துறை அமைச்சரான CV சண்முகம் தற்போது ஆஜராகி இருக்கிறார். அவருடன் மூத்த வழக்கறிஞரான CS வைத்தியநாதன், அதே போன்று வழக்கறிஞர் பாலாஜி சீனிவாசன் ஆகியோரும் தேர்தல் ஆணையத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். மேலும் இன்னும் சற்று நேரத்தில் OPS தரப்பிற்காக அவருடைய வழக்கறிஞர்கள் ஆஜராவார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி டார்வின்.